படிமா போம்மா படி படி எக்ஸாம் இருக்குல்ல. சரி சரி சீக்கிரம் படி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங்காக தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங்லேருந்து எடுக்கல. இன்றைக்கி நைட்டுக்கு நம்ம வீட்டில் என்ன ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, அம்மா கொடுத்த தோசை மாவு இருந்துச்சா, அதே வச்சு இன்றைக்கி நைட்டை பொழுது கழிச்சலாம். மாவும் கடைசி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சமாக சோடா உப்பு போட்டு எப்போயும் கலந்து வைப்போம்ல, அந்த மாதிரி கலந்து வச்சுட்டேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருந்துச்சா, கொஞ்ச நேரம் வெளியில் இருந்துச்சுன்னா தோசை ஊற்றும் போது கரெக்டாக செட் ஆயிரும். அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறேன். நார்மல் தேங்காய் சட்னி தான், ஆனால் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா சூப்பராக மாறிடும். இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். 2 பல் பூண்டு, கொஞ்சமாக அதாவது ஒரு கொஞ்சோண்டு இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, அப்புறமா எப்பயும் போல் தேங்காய், பொரிக்கடலை. தேங்காயோட அளவு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும், பொரிக்கடலை அளவு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி இங்கிட்ட தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்து வைங்க. கடுகுளுந்த பருப்பு, கருவேப்பிலை, அவ்வளோதான். தேங்காய் எண்ணெயில் தாளித்து அதை ஆற விட்டுட்டு ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு ஊற்றிட வேண்டியது தான். வீடு ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்குது பார்த்திங்கன்னா. ஃபயர் இன்ஜின் வர அளவுக்கு நான் புகையை போட்டு விட்டுருக்கேன். ஏன்னா கொசு கொஞ்சம் அதிகமாக இருக்கா, அதனால தான். மேடம் வந்துட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. நாளையிலேருந்து பாப்பாவுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதா, நாளைக்கு ஹிந்தி, அதனால் அப்படின்னு படிச்சுக்கிட்டு இருந்தா. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு திக்காக இருக்கிறது பிடிக்கும், தண்ணியாக இருக்கிறது பிடிக்கும். நான் வந்துட்டு மீடியமாக வச்சுக்கிடுவேன். உண்மையிலே சொல்கிறேன், அந்த கொத்தமல்லியோட வாசனையோட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய குட்டி சேவிங்ஸில் இதுவும் ஒன்று தான், அப்பப்போ உண்டியலில் காசு போட்டு வைக்கிறது. இது வந்துட்டு என்றைக்காவது எமர்ஜென்சிக்கு எதுக்காவது ஒன்றுத்துக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்மக்கிட்ட 50 ரூபாய் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் செலவழிப்போம். அதை வந்துட்டு இந்த மாதிரி உண்டியலில் போட்டு வைக்கிறது, அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சரி. அப்புறம் யாரோ உம்ராக்கு போயிருந்தாங்க போல் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் ஜம்ஜம் தண்ணி நமக்கு கிடச்சிச்சு. அதை எல்லாரையும் குடிக்க வச்சுட்டு, துணியெல்லாம் காய போட்டுட்டு, துணியெல்லாம் மடிச்சுட்டு, அடுப்பையும் அப்படியே நீட் பண்ணி முடிச்சுட்டேன். அப்படி நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருந்தாலும் அதெல்லாம் பேட்ச் கொடுத்துருந்தாங்க. அது என்னவோ நம்மளையே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு நல்லா இருக்குல்ல.